அரசு ஊழியர்கள் திமுக பக்கம் இருக்கானா இல்லையான்றது அது கிடையாது கேள்வி. அது ஓட்டு போடும்போது தெரியும். எவ்ரி பார்ட்டி வில் கிளைம் தட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆர் வித் அஸ். எல்லா ஆளுங்கட்சியும் அரசு ஊழியர்கள் என் பக்கம் தான் இருக்கான், என் பக்கம் தான் இருக்கான், என் பக்கம் தான் இருக்கான்வாங்க. அதுக்கு டசன்ட் ஹேவ் எனி மீனிங் அட் ஆல். அதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. எந்த ஆதாரமும் கிடையாது. எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த அர்த்தமும் கிடையாது. இது வந்து அரசியல்வாதிகளோட வெற்று பேச்சு. ஓகே, அதை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போகலாம். பிரச்சனை அது இல்லை. அரசு ஊழியர்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க, யாருக்கு அவன் ஓட்டு போட போகிறா, தட்ஸ் நாட் த இஷ்யூ. இந்த தவறுக்கு யார் பொறுப்பு? இது எப்படி இதை திரும்ப நான் சொல்கிறேன், இதை எனக்கு இந்த தவறை விட அப்போசிஷன் மேலே தான் கோவம் வருது. ரூலிங் பார்ட்டியை விட அப்போசிஷன் மேலே தான் கோவம் வருது. உன்னால் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. தெரு கொண்டு போயிருக்கணும்ல நீ பிரச்சனை, அறவழி போராட்டங்களின் மூலம் சாத்வீக முறையில் மாநிலம் தழுவிய போராட்டத்தை கொண்டு போயிருக்கணும்ல. பை த டே யூ கேன் ட்ரா த அட்டென்ஷன் ஆஃப் த பீப்புள். இல்லை ஆண்ட கட்சி அதிமுகவில் முடியலன்னா புதுசாக வந்த கட்சி விஜயாலும் முடியல, ஒன்றுமே இல்லை. சும்மா 4 லைன் ட்விட்டரில் போட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ ஆளுங்கட்சிக்கு வந்து அந்த இருமாப்பு வருது, நாங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் தான், எங்களுக்கு எவன் கேள்விக்காக இருக்கான். இன்றைக்கி எடப்பாடி சிஎம்மாக இருந்து நடந்ததுன்னா திமுக என்ன பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். தே வுட் ஹவ் கான் டு த டவுன்ஸ்னுவாங்க, ரணகலமாக்கியிருப்பாங்க. ஆக்கணும், அதான அரசியல். மக்களை எவ்வளோ பெரிய தப்புங்க இது, எவ்வளோ பெரிய தவறு இது. எத்தனை பேரோட எதிர்காலத்தோடு நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க.